Hello everyone! இன்னைக்கு நம்ம இந்த Philips hand beater ஓட complete reviewவும் டெமோவும் பார்க்கலாம். இந்த hand mixer Philips brand ஓடது. இது ரொம்ப சிம்பிளான பேசிக் மாடல். இந்த மாடல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா HR3700. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இதோட மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ், இது 2 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்னும் சொல்கிறாங்க. இது வந்து மோஸ்ட்டாக கேக் செய்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். மற்ற எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன். யூஸ்வலாக எல்லா பீட்டர்லேயும் 2 எக்ஸ்ட்ரா ஹுக்ஸோடு வரும், 2 எக்ஸ்ட்ரா பீட்டர். அது என்னென்னா இந்த மாவு பிசைகிற பீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, டோ ஹுக்ஸுன்னு போட்டிருப்பாங்க பேர், அதோடு வரும். நான் போன வாட்டியும் ஃபிலிப்ஸ் பீட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டோ ஹுக்ஸை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. அது வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது எனக்கு யூஸே ஆகலை. அதனால அது இல்லாமல் வெறும் இந்த கேக் செய்கிறதுக்கு மட்டும் இருக்க பீட்டரோடு வாங்கினேன். இது வந்து கோனிக்கல் ஷேப்டு பீட்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த கேக் பீட்டர்ஸ் வந்து கோனிக்கல் ஷேப்டாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக இது ஓடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவீங்க இதை வச்சு அப்படின்னா அந்த மாதிரி அந்த 2 எக்ஸ்ட்ரா பீட்டர்ஸ் இருக்கிற மாடல் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பேசிக் மாடல் போதும். இதில் வாரண்ட்டி கார்டும் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேக் செய்கிறதுல வந்து பிகினர் அப்படின்னா இந்த மாதிரி மாடல் வாங்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மாடல், இது பேசிக் மாடல், ரொம்ப சீப்போ. மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு நான் 1500 ரேஞ்சில் தான் வாங்கினேன். இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியல. இதில் 2 கலர்ஸ் உண்டு, ஒயிட்டும் லைட்டு க்ரீனில் இருக்குது. நான் வந்து ஒயிட் கலர் தான் வாங்கியிருக்கேன். இதில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்னு 3 லெவல் ஸ்பீடு இருக்குது. மற்ற மாடலில் மற்ற பிராண்ட்லலாம் 5 லெவல் கூட ஸ்பீடு இருக்குது. இது பேசிக் மாடலுன்றதுனால 3 லெவல்ஸ் தான் ஸ்பீடு இருக்குது. அதுவே போதும். நீங்கள் கேக் செய்யலாம், ஐஸ்கிரீம் செய்யலாம், மோர் கடையலாம், இல்லை எதாவது க்ரீம் அடிக்கணுன்னா அது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பீட்டரை மாட்டுறது ரொம்ப ஈஸி. உள்ளே வச்சுட்டு லேசாக திருப்புனிங்கன்னா நல்லா டைட்டாக மாட்டிக்கும், வெளியில் வராது. அது வெளியில் எடுக்கணுன்னா பின்னாடி ஒரு பெரிய பட்டன் இருக்குது பாருங்கள், அது பேர் தான் இஜெக்ட் பட்டன். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பீட்டர் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். ஃபிக்ஸ் பண்ணுறது உள்ளே விட்டு லேசாக திருப்புனிங்கன்னா உள்ளே லாக் ஆகிடும், அதோட வெளியில் வராது. இது வந்து ஸ்பீட் 1, ஸ்பீட் 2, ஸ்பீட் 3. நல்ல வேகமாக தான் சுற்றுது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் பேக்கர் இல்லை நிறைய கேக் செய்வீங்க அப்படின்னா நீங்கள் வேறு மாடல் வாங்கிக்கலாம். 300 வாட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் நிறைய ஸ்பீட் லெவல்ஸ்லாம் இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மிஷின் உங்களுக்கு போதும். இப்போ நான் ஒரு டெமோ காட்டுறேன், நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு நீங்களே பாருங்கள். எனக்கு இந்த பீட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெறும் கேக் செய்கிறதுக்கு, சிம்பிளான கேக்கு ஐஸ்கிரீம்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபிலிப்ஸும் ரொம்ப நல்ல பிராண்டு தான். நீங்கள் கேக் செய்கிறதுல ஒரு பிகினர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாடல் ஹேண்ட் மிக்சர் கண்டிப்பாக வாங்கிக்கலாம், ரொம்ப ஈஸியாக ஆகிடும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.